ஜூன் 18ஆம் தேதி போத்ரியில் உள்ள ஃபார்ச்சூன் எலிமெண்ட்ஸ் கட்டுமான குடியிருப்பு வளாகத்தில் பஞ்சரான ஜேசிபி டயரை சரி செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது டயருக்கு காற்று நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அதிக அழுத்தம் காரணமாக டயர் வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெடிப்பின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் டயரின் மீது அமர்ந்திருந்த தொழிலாளர்கள் 10 முதல் 15 அடி தூரம் வரை தூக்கி வீசப்பட்டனர். இதில் ஜேசிபி உதவியாளர் சிவம் சாஹூ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படு காயமடைந்த மற்றொரு உதவியாளரான உமாகாந்த் கௌஷிக் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் அவர் உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது. அதே நேரத்தில் ஜேசிபி ஆபரேட்டர் ராகுல் யாதவ், மெக்கானிக் அஜய் நிஷாந்த் உள்ளிட்ட மேலும் 4வரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெடிப்பு ஏற்பட்ட வேகத்தில் டயரின் இரும்பு டிஸ்க் சுமார் 30 முதல் 40 அடி தூரம் வரை பறந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். இதையடுத்து கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. டயர் வெடிப்பிற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.